குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் பெருமையாக தான் இருக்குது. இத்தனை வருஷம் நம்ம சினிமாவில் இருக்கோமா, ஒரு 40 ஆண்டு காலம் சினிமாவில் இருக்குமா, திரையுலகத்தில் இருக்கோமா. இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம், அது வேறு விஷயம் சார். ஆனால் பணமே வாழ்க்கையாயிடக்கூடாது. பணம் வந்து ஒரு அளவுக்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் பணம் கிடையாது. பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோம். பணம் நிறைய வந்துச்சுன்னா, பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம். மகிழ்ச்சி போயிடும். பணத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கோம். நம்மளை பணம் காப்பாற்றுது. நம்மளை காப்பாற்றினா நம்ம சொல்கிறது பணம் கேட்கணும். பணம் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. இது வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னால் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க. ஒரு வேளை நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னு தெரியல. பரவாயில்ல, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அது அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ சொல்கிறேன். ஸோ வந்து எது முக்கியமோ அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் இது வந்து நானா வந்து ஒரு கல்லாக எடுத்து நானா கட்டின வீடு, நானா செதுக்குன சிலைன்னு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம ரசிப்போம். ஆனால் நானும் கிட்டத்தட்ட அப்படி தான் சார். யாருமே இல்லை, பின்புலம் கிடையாது. என் முன்னோர்கள் கிடையாது திரையுலகத்தில். நான், ஆர்கே செல்வமணி, இந்த பக்கம் உதயகுமார், எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான். போராட்டம், ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது. நான் வந்து செத்து சுண்ணமாயிருக்கேன் சின்ன வயசில். நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும். இப்போல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும். நான்லாம் லாஸ்ட் மினிட்ல வண்டி ஏறி ஊருக்கு போய் தலையை காமிச்சு இருட்டோட இருட்டில் கிளம்பி வந்துடுவேன். நைட்டு வந்து லேட் ஆகும் சார்னு சொல்கிறாங்க. நான் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். பரவாயில்ல சார், எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10:30 11 o'clock ஆகிடும் சார். சரி பரவாயில்ல, 11:30 ஆனாலும் பரவாயில்ல. ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து, சார் உங்களுக்கு முடிஞ்சது சார் அப்படின்றார். முடிஞ்சதா அப்படின்னு 8:30 மணி இருக்கும், 9 மணி இருக்கும். முடிஞ்சதா அப்படின்னு. முடிஞ்சது சார், உங்களுக்கு முடிஞ்சு சொல்லிட்டா. நான் உங்களுக்கு போய்ட்டு டவுட் கன்ஃபார்ம் பண்ணுறேன். முடிஞ்சது சார்னு சொல்கிறாங்க. சரி சார், தேங்க்யூ சார், நான் கிளம்புறேன். பார்த்து சார் சொல்கிறேன். பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். திரும்ப ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வர்றார். ஓடி வந்து, சார் நாளைக்கு டேட்டு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட, அந்த டேட்டு நாளைக்கு வேணாம் சார். ஃப்ரீ பண்ணுறாரு என்ன. நாளைக்கு வேணாமா உங்களுக்கு? வேண்டாம். அப்படியே சார், நாளன்னைக்கு வேண்டாம் சார். ஸோ நைஸ், தேங்க்யூ. இன்னொரு ஃபோன் வருது எனக்கு, அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு. ஸோ அவர் எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு. அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு 2 hours முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிவிட்டு 2 daysக்கு நான் அவர் டெட் பாடி கூட இருக்கணுன்றதுக்காக 2 daysக்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு, என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது. என்னை விட அதிகமாக நேசித்தவர் எங்கள் அப்பா. இவன் இருந்தால் இந்த இந்த திரையுலகம் நன்றா. நான் இன்றைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அவரும் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து அன்றைக்கி நைட் பௌர்ணமி தான். இந்த பௌர்ணமி விழா நடக்குது, இந்த பாமக விழா நடக்குது. அந்த விழாக்கு நான் போயிட்டுருக்கேன். அந்த விழா தாண்டி தான் மகாபலிபுரம் வழியாக இந்த பக்கம் போனால் ஈஸியாக போயிடலாம். ஸோ நான் வீட்டுக்கு போய் தான் கிளம்பி போகிறேன். அப்போ போய் எங்கள் தகப்பனாரோட டெட் பாடியை பார்க்குறேன். பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம், உங்கள் கூட இருக்குன்றதுக்காக ஷூட்டிங்கெல்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணிங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனார்கிட்ட. மறைந்த என்னுடைய தகப்பனார் தேங்க்யூ அப்பா. இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு பெரிய நடிகராக இருந்தால் பெரிய விஷயமா மாறும். இன்னைக்கு ஆர்கே செல்வமணி சார் சொன்ன மாதிரி ஒரு சராசரி நடிகன் இன்னைக்கு எங்களை முடிவு பண்றது, என்ன முடிவு பண்றது குறிப்பா சொல்லலாம். எனக்கு போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க. இந்த படம் பார்த்தீங்களா, இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, இந்த இடத்துக்கு என்ன தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? முதுகு பூரா காயம் சார், ரத்தம், வடுக்கல். என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க. என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, அந்த படம் வந்து மிஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். அவங்க முடிவு பண்ணுவாங்க, இந்த கேரக்டருக்கு இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், வேற யாராவது வேணாம். ஸோ இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டுறதற்கு வேற வழி தெரியல சார். எனக்கெல்லாம் வேற வழி தெரியல உண்மையாகவே.
இந்த மெட்ராஸ்கா இந்த படத்தில் நான் லீட் ரோலை பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் லீட் ரோல், கதாநாயகன் கிடையாது, கதையினுடைய நாயகன் அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து தயவு செய்து வந்து கலையை கலையாக பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு என்னுடைய சகோதரி ஒருத்தங்க பேசினாங்க. ரொம்ப நேர்மையான பேச்சு. நானும் ரசித்தேன் அந்த பேச்சை. திரையுலகத்தில் இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம், இன்னைக்கு நமக்குன்னு ஒருத்தர் வேணும்னா அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கும். அதில் 10 பேர் தான் வேணும்னா, அந்த 10 பேர் சூஸ் பண்ணுற இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க. அதனால் தயவு செய்து ஆர்கே செல்லுமணி போல, உதயகுமார் போல, பேரரசு போல, பேரரசுலாம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய சாபக்கேடா என்ன காரணம்னு தெரியல, ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதுலேயும் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த ஓடுற குதிரை என்றைக்குமே ஓடுன்ற மாதிரி அதில் வந்து தாண்டி போயிட்டுருக்கோம் பார்த்துட்டு. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நாங்கள் வந்து குறித்த நேரத்துக்கு முடித்தோன்னா அதுக்கு முதல் காரணம் என்னுடைய இயக்குனர். எனக்கு டைமே கொடுக்க மாட்டார். எனக்கு டைம் கொடுக்காம அவர் ப்ராமோட்டிங் பண்ணுறதை நான் பேசுவேன். இது ஒரு சீனாக இருக்கும். நானும் முனிஷ்காந்த்லாம் பண்ணியிருப்போம். இந்த சீனாக இருக்கும். நான் சொன்னேன், நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேச நான் எடுத்து பேசுகிறேன். ஏன்னா தெலுங்கு படம் பண்ணி எனக்கு பழக்கம், அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ராமோட் பண்ணுவார். மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. மழை பெய்யும் போது மழையில் அந்த சீன் எடுத்துகிட்ருக்கோம். முடிச்சாகணும். முடிச்சுட்டு போகணும். உடனே போகணும். ஒரு 1 ஹவரில் ஷிஃப்டிங். ஒரு நாளைக்கு 5 சீன் 6 சீன் எடுப்பார் டேரக்டர். இவருக்காக நானும் ஒத்துழைச்சேன் இவருக்காக. ஏன்னா பரவாயில்ல சார், பரவாயில்ல, நீங்களே பண்ணுங்க. இந்த ஆனந்தராய் தான் இந்த படத்தில் பார்ப்பீங்க நீங்கள். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. இந்த கதை காலம் ரொம்ப புதுசாக இருக்கும். இது நல்ல படம் என்று உங்களுக்கு தோன்றினால், உங்கள் மனசாட்சிக்கு தோன்றினா நீங்கள் நல்ல படம்னு எழுதுங்க. கண்டிப்பாக வந்து என் பத்திரிகை நண்பர்கள், இந்த ஊடக சமுதாயம் வந்து 4 தூணில் ஒரு தூண் மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதா இன்றைக்கி நல்ல படமா கெட்ட படமா. நல்ல படம் என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். நல்ல படத்தை நீங்களும் வரவேற்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்லேருந்து காஃபி கொடுத்த தயாரிப்பு நிர்வாகி வரை, இன்றைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து